இருக்கின்றார். ஆகவே உடனடியாக அவர் எப்படி இறந்தார் என்பதை விசாரித்து நீங்கள் நியாயமான முறையிலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதை போலவே அந்த வாலிபர் அடிபட்டு கீழே விழுந்து துடிதுடித்து செத்த அந்த இடம் இருக்கிறது, அந்த இடம் 3 வழிப்பாதை. அவிநாசி சாலை 6 வழிப்பாதை. ஒரு புறத்திலே 3 வழிப்பாதை, இன்னொரு மறுபுறத்திலே 3 வழிப்பாதை. அந்த வாலிபர் அடிபட்டு கிடந்த இடத்துல 3 வழிப்பாதையை 2 வழிப்பாதையை அடைத்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 50 அடிக்கு உயரமான ஒரு அலங்கார வளைவினை அமைத்திருக்கிறார்கள். அந்த வாலிபர் இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு வாகனம் வந்திருக்க வேண்டும். அப்படி வந்ததிலே அவர் தடுமாறி விழுந்துதான் அவருடைய தலையிலே அடிபட்டு அவர் இறந்திருக்கிறார். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநகர காவல்துறை ஆணையாளரிடத்திலே நான் அவரிடத்திலே கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்தது மட்டுமல்ல, பொதுமக்களை பாதிக்கின்ற வகையில் எப்படி எந்த இடத்துல எந்த சாலைகளிலே இது போன்ற வளைவுகளை அமைத்திருந்தாலும் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்று நான் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தேன். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையை நான் ஆற்ற வேண்டும். இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க, அதாவது அந்த விபத்தை ஏற்படுத்திய லாரிக்கு அந்த லாரியுடைய ஒப்பந்தம் நீங்க துணை மேயராக இருந்த காலத்துல போடப்பட்டது. அந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை காப்பாற்றுவதற்கு நீங்க முயற்சிப்பதா ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கிறீங்க? அங்கே அந்த லாரி எந்த லாரி விபத்தில் அங்கே எந்த லாரியால் விபத்து ஏற்பட்டது, யார் அந்த வண்டியை ஓட்டி வந்தாரோ இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதாவது காலையில் 10 மணிக்கு எனக்கு வலைதளத்திலே வந்த அந்த பதிவை பார்த்து தான் நானே தெரிந்து கொண்டேன் அங்கு விபத்து நடந்தது பற்றி. ஆகவே அப்படி எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கினிய தளபதி அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இது போன்ற வளர்ந்த நகரங்கள் மட்டுமல்ல, பல இடங்களில் கோவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் டெண்டர்களில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக எங்களுடைய தளபதி அவர்கள் ஆன்லைன் சிஸ்டத்தை வச்சிருந்தார். அன்னைக்கு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் அன்றைக்கு இந்த மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தார். யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே டெண்டர் தர முடியாது. டெண்டரை பொறுத்த மட்டில் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஆகவே அமைச்சருடைய குற்றச்சாட்டை நான் கடுமையாக மறுக்கின்றேன். தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்கள் அமைச்சர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுப்பதாக தெரிவித்திருக்கிறார். சரண்யா. குருசாமி, தகவல்களுக்கு நன்றி. குருசாமி.